ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி கிளீனிங் வித் மினிமலிசம் அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னலாம் வந்து தேவையில்லையோ அதெல்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டியில் வந்து தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன். இது வந்து ஓப்பன் பண்ணதும் ஸ்ரீயோட ஒரு பழைய டாய் வந்து ஒன்று கிடச்சிருச்சு. இது வந்து ஆக்சுவலாக தனிஷ்காவோடது. அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். குடுகுடுன்னு ஓடி போய் எல்லார்ட்டையும் என்னோடய டாய் கிடச்சிச்சு அப்படின்ட்டு இருந்தான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து அது வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். அது கரெக்டாக அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருந்ததால் எடுத்து கொடுக்க முடியல. லாஃப்ட்லேருந்து கீழே இறக்குனதும் அவனுக்கு வந்து கிடச்சிச்சு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட்டில் நம்ம எந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைப்போமோ அதெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் போட்டு நான் மூடி வச்சுருந்தேன். ஏன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் வந்து கிடையாது. எப்போவுமே லாஃப்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்றதே வந்து நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு வந்து வேணுமா வேணாவான்றது வந்து நம்ம அப்பப்போ வந்து அதை க்ளீன் பண்ணி, அதாவது அதில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் இறக்கி நம்ம பார்க்கும்போது தான் வந்து தெரியும். ஸோ 3 மந்த்ஸ் ஒன்ஸோ 6 மந்த்ஸ் ஒன்ஸோ அந்த மாதிரி நீங்கள் இறக்கி பார்த்துட்டு வேணுன்ற பொருளை வச்சுட்டு வேண்டான்றதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் தான். அதனால் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும் எனக்கு. ஸோ அதனால் நான் வந்து இதை எடுத்து வைக்கிறேன். தீபாவளி கிளீனிங் அப்போ தான் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எப்பப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பப்போலாம் கூட வந்து இதை வந்து பண்ணலாம். தீபாவளி கிளீனிங் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மற்ற வேலைகளெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ நம்ம ஷாப்பில் வாங்குறப்போ இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ கிடைக்கும்னு வாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஐட்டம்ஸ் தான் இது எல்லாமே. இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மக்கும் சரி, இந்த ஒரு ஹண்டியும் சரி, அப்புறமா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்திங்க இல்லையா ஒரு பாத்திரம் வித் கவர், அதுவுமே வந்து அதுதான். நானாக வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்ததால் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கட்டே ஆக மாட்டேங்குது. கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குது. அதாவது அந்த மூடியை போட்டு லாக் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குது. அதனால் அதையும் வந்து டிஸ்கார்ட் பண்ண போகிறேன். இந்த ஒயர்ஸ் எல்லாம் வந்து நான் எதுக்காக எடுத்து வச்சுருந்தேன்னு எனக்கே வந்து தெரியல. கொடி கட்டுறதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். பட் நான் எங்கே போய் இவ்வளோ கொடி கட்ட போகிறேன்னு எனக்கே தெரில. ஸோ அதனால் இப்போ இதையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டிஸ்கார்ட் பண்ண போகிறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயலாங்கடையில் வந்து போட்டுடலாம். நல்லாவே வந்து எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து குட்டி பசங்க இருக்கிறதால நான் வந்து இந்த இமர்ஷன் ஹீட்டர் வந்து நான் யூஸ் பண்ணுறதே இல்லை இப்போலாம். அதனால் வந்து அதை எடுத்து வச்சுட்டேன். அம்மா வந்து கேட்டாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா அங்கே வந்து குட்டி பசங்களாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ரீபர்பஸும் பண்ணலாம். யாருக்காவது தேவை இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அதை கொடுத்துடலாம். இந்த கட்டை பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டை பேக்குள்ளே கட்டை பேக் போட்டு வச்சுருந்தேன். நிறைய கட்டை பேக் வந்து இருந்தது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அம்மா வந்து ஒரு 4-5 கொடுன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 4-5 வந்து கொடுத்துட்டேன். இந்த ஹேங்கர்ஸ் எல்லாம் வந்து துரு பிடிச்சிருச்சு. அதனால் அதெல்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த டீ போடுற பாத்திரம் இருக்குது இல்லையா, இது வந்து ஒன்று வச்சுருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட 2 இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஹாட் பாக்ஸஸ், இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹாட் பாக்ஸஸ். என்கிட்ட இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து அந்த பிளாஸ்டிக் வரும் இல்லையா, அதுதான் இருக்குது. இப்போ வந்து 1-2 துரு பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதையும் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெலமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் மாதிரி தான் நினைக்கிறேன். பார்ப்பேன் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுறது, அது இல்லை அது வந்து ஃபுட்டு வந்து அது காண்டாக்ட் இல்லாமல் யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா வந்து கண்டிப்பாக டிஸ்கார்ட் பண்ணிவிடுவேன். வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அலங்கோலமாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் தேவையில்லாததெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி லாஃப்ட்டில் போடுறப்போ நீங்கள் வந்து பாக்ஸஸாக போடுறீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குதுன்னு உங்களால் பார்க்க முடியாது. அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன். பாக்ஸ் 1 பாக்ஸ் 2ன்ற மாதிரி பாக்ஸுக்கு வெளியே வந்து எழுதிக்கோங்க. பாக்ஸ் 1க்குள்ளே என்னென்ன வைக்கிறோம் அப்படின்றத வந்து கீப் நோட்ஸ் மாதிரி வச்சு, நோட்ஸ் இருக்குது இல்லையா நம்மளோட மொபைல்ஸில், ஸோ அதிலே வந்து நீங்கள் வந்து பாக்ஸ் 1ன்னு போட்டு அது உள்ள என்னென்ன ஐட்டம் குட்டி குட்டி ஐட்டம் இருக்குதுன்னு அது எழுதிக்கோங்க. நீங்கள் பாக்ஸுக்கு வெளியே கூட எழுத வேணாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாக்ஸுக்கு வெளியே கூட எழுதி வச்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு மொபைலில் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பார்த்துட்டே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் மொபைலில் கூட வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. ஸோ யூஸ் பண்ணாத புக்ஸு, தேவையில்லாத புக்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் வந்து அதையும் வந்து செக்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அந்த பாக்ஸ்லேருந்து க்ளீன் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பழைய புக்ஸு தனிஷ்காவோடது எடுத்து வச்சுருந்தது, அப்புறம் இந்த ஒயர்ஸு, அப்புறம் ஓடாத வாட்ச்சு, இந்த அலுமினியம் குக்கர், இதுவும் வந்து டிஸ்கார்ட் பண்ணணுன்ற ஐடியாவில் இருந்தேன். அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தூக்கி போடுறதுக்கு ரெடியாக வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு நாள் பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவரில் போட்டு பெட்டுக்கு அடியில் போட்டு வச்சுருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் வந்து நிறைய கிடையாது இந்த வீட்டில். அதனால வந்து எங்கெங்கே எனக்கு ஸ்பேஸ் இருக்கோ அங்கங்கே வந்து
நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருவேன். ஸோ எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. கட்டில் கீழே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி காட்டின ஸ்லிப்பர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜுக்கு வாங்கின ஸ்லிப்பர். இந்த ஸ்லிப்பர் வந்து நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் வாங்கினது. அதுவும் வந்து ஃபுல்லாக பிஞ்சு போச்சு. கல்யாணத்தப்போ வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கீழே க்ரிப்பே கிடையாது. அதாவது இந்த பாண்டி பஜாரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடைகளில் வாங்கினது நார்மல் ஸ்லிப்பர் தான் அது, பிராண்டட்லாம் கிடையாது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டா. இது வந்து 1500 கிட்ட வந்தது. பட் எனக்கு வந்து இதோட லைஃப் வந்து நிறைய நாள் வரல, ஏன்னு தெரியல. வாங்கி ஒரு 1 இயர்லேயே வந்து அந்த செப்பல் வந்து போயிடுச்சு. ஹீல் வச்சது வாங்கினது. இது வந்து வாஷ் பண்ணேன் நான். வாஷ் பண்ணிவிட்டு நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அது வந்து ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதையும் வந்து நான் எடுத்து வந்து போட போகிறேன். இங்கே எங்களுக்கு வார்ட்ரோப்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வார்ட்ரோப் தான் இருக்குது. சிங்கிள் வார்ட்ரோப் 2 இருக்குது. அது இல்லாமல் ஒரு பீரோ இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கிறது. தனிஷ்காவுக்கு ஒரு ரேக்கு, கிருத்திக்கு ஒரு ரேக்கு, என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் ஒரு ரேக்கு. பீரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாரீஸ் இருக்க மாதிரி இருக்கும். சாரீஸ், பெட்ஷீட்ஸு, அப்புறமா ஸ்வெட்டர்ஸு, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் அதில் தான் அடுக்கி வச்சுருக்கேன், ப்ளவுசஸ்லாம். அதனால் இதுக்கே வந்து சரியாக போயிடும். அதனால பெட்டுக்கு கீழே வந்து நிறைய ஐட்டம்ஸ் அடுக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கறி துணிக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு சில ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். சில க்ளோத்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து இப்போ எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வந்து, அதாவது இப்போ நமக்கு கறி துணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தானே தேவைப்படும். அதுவும் வந்து நிறைய வந்து தேவைப்படாது. அதனால இந்த ஒரு பாஸ்கெட்டில் வந்து எவ்வளோ பிடிக்குமோ அது மட்டும் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இங்கே கிச்சன் டவல்ஸ் வந்து தனியாக வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நமக்கு வந்து பழைய க்ளோத்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணி அதை மடித்து எடுத்து கட் பண்ணி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கட்டில் கீழே வந்து ஒரு சாரீ பேக்கில் வந்து என்னோடய பழைய க்ளோத்ஸ் எல்லாம் வந்து போட்டு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ளோத்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் போடலான்னு எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கோ அதை மட்டும்தான் வந்து நான் எடுத்து வச்சேன். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் நம்மளும் அந்த க்ளோத்ஸை வைக்கிறது, நம்ம வந்து ஒல்லியாகவும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதனால இதையும் வந்து நான் டிஸ்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ தேவையில்லாத ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து ரெடியாக ஒரு பேக்கில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா யாராவது வந்து ஆசிரமத்துலேருந்து வந்தாங்கன்னா கொடுக்கறதுக்கு நீங்கள் அப்படியே கொடுத்துடலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு யாருக்காவது தெரியும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கூட அந்த பேக்கோட கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.